Hi, I'm Radhika, makeup expert and hair technician for both men and women. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா டைமுமே நம்மளுக்கு டைம் நிறையா இருக்கும்னு சொல்ல முடியாது ஹேர் டூ பண்ணுறதுக்கு. ஒரு சில சமயம் ½ அன் ஹவர் கிடைக்கும், ஒரு சில சமயம் வெறும் 5 மினிட்ஸ் தான் கிடைக்கும். அந்த 5 மினிட்ஸில் நம்ம ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு ஹேர் டூ பண்ணணும்னு நினைப்போம். அதே மாதிரி நம்ம ஏதோ ஒரு ஆக்ட்ரஸோ ஒரு மாடலோட ரிசம்பிளன்ஸ் இருக்கணும்னு கட்டாயம் நினைப்போம். ஸோ இன்றைக்கி என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா, இமைக்கா நொடிகளில் வர ஒரு ஹீரோயின் ராஷி கண்ணா அவங்களோட ஹேர் டூவை சிம்பிளாக 5 மினிட்ஸில் எப்படி பண்ண போகிறோங்கிறத இப்போ பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம இந்த ஜம்ப் சூட்டுக்கு தகுந்த மாதிரியே ஒரு போனி தான் போட போகிறேன். போனிலே கொஞ்சம் லைட்டான டிஃப்ரென்ஸு. அதுக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டிஷன் எடுத்துக்கணும். இந்த க்ரௌன்லேருந்து இயர் வரைக்கும் செப்பரேட் பண்ணிக்கோங்க. சேம் இந்த சைடும் அதே மாதிரி. ஸோ க்ரௌன் டு இயர் வந்து ரெண்டாக செப்பரேட் பண்ணிடணும். பேக் சைடில் ஒரு ஹையர் போனி, ஒரு நீட்டான போனி போட்டுக்கணும். இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்துக்கலாம். French-plaitலாம் எல்லாருமே யூஸ்வலாக பண்ணியிருப்பீங்க. எல்லாம் மிடில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இதில் வந்து இந்த சைட் பார்ட்டிஷனில் மிடில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். சின்ன சின்ன பார்ட்டிஷனாக எடுத்து நம்ம ஜாயின் பண்ணிட்டே வரணும். சின்ன சின்னதாக எடுத்து ரொம்ப மெல்லிஸாக எடுத்து பொறுமையாக அந்த பார்ட்டிஷன் முடிகிற வரைக்கும் நீங்கள் அதை கேதர் பண்ணிட்டே வாங்க. இதில் கொஞ்சம் கலரிங் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப அழகாக தெரியும். அது சின்ன சின்ன பிரைட்ஸ் கூட அழகாக தெரியும். இப்போ நம்ம ஆயிரங்கால் ஜடன் வீட்டில் சொல்லுவோம் இல்லையா, அதாவது 4 கால் பின்னல். இந்த 4 கால் பின்னலை அப்படியே வர வர அதுவே உங்களுக்கு கூட 4 கால் பின்னலாக மாறிடும். அந்த முடி இருக்கிற வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும். இப்போ கலர் பண்ணனால அவங்க பிளேட்ஸில் வந்து நல்லா தெரியுது பாருங்கள், தனித்தனியாக கலர்ஸ் தெரியும், ரொம்ப அழகாக. இப்போ இதை வந்து நம்ம ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு டை பண்ணிடலாம். யூஸ்வலாக டார்க் ஹேரில் வந்து நீங்கள் என்ன பிரைட் போட்டாலும் உங்களுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியாது. இந்த மாதிரி கலர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கலர்டு ஹேரும் அந்த டார்க் ஹேரும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல டெஃபினேஷன் கொடுக்கும். எப்பயுமே ஒரு சாதாரண ஹேர் டூ கூட கலர் ஹேர் பண்ணிங்கன்னா, கலர் பண்ணி ஹைலைட் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப அழகாக உங்களுக்கு டெஃபினேஷன் இருக்கும். சேம் இதே சைடும், இந்த பக்கமோ லெஃப்ட் சைடும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்டிஷன் எடுத்து நம்ம பிளேட் போடணும். ஏதாவது முடி சிலுமிச்சுன்னா கோம் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பார்ட்டிஷனாக எடுத்தால் தான் ரொம்ப அழகாக வரும். கொஞ்சம் பெருசாக எடுத்துட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த பிளேட்ஸ் வந்து பெருசாக தெரியாது. பொறுமையாக போட்டிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் முடிச்சிடலாம். ரொம்ப அவசரமாக போட்டிங்கன்னா எல்லாமே மெஸ்ஸி ஆகிடும். அப்புறம் 50 மினிட்ஸ் ஆனால் கூட பண்ண முடியாது. அதேமாதிரி ஹேர் டூ பண்ணுறப்ப நீங்கள் என்ன பண்ணணும்னா, எந்த பக்கம் பண்ணுறோமோ அந்த பக்கம் வந்து நீங்களும் போயிட்டே இருக்கணும். ஒரே இடத்துல நிற்கக்கூடாது. லெஃப்ட்டில் போகிறீங்கன்னா லெஃப்ட்டில் அப்படியே நீங்களும் போயிட்டே இருக்கணும். ரைட்லேருந்து பின்னிட்டு வரீங்கன்னா ரைட்டில் போயிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த ஃப்ளோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா நீங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே தொங்கும் முடியலாம் ஒரு சைடாக. ஸோ நான் பாருங்கள், லெஃப்ட்டில் அப்படியே பண்ணிகிட்டே வந்துட்டு பேக் சைட் போயிட்டே இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ ஆல்மோஸ்ட் 2 பக்கமும் நம்ம பிளேட் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ ஃபினிஷ் பண்ண போகிறோம் இதை. இப்போ நம்ம இந்த லெஃப்ட் சைட் பார்ட்டிஷன் பிளேட் போட்டிருக்கோம் இல்லையா, இதை வந்து கீழே கூட எடுக்கிறோம். நம்ம அழகாக பிளேட் போட்டிருக்கனால இந்த ரப்பர் பேண்டை கவர் பண்ணுறோம். அப்படியே பாருங்கள், அழகாக கவர் பண்ணிடுறோம். ஆனால் லூஸாக இருக்கணும், இது ரொம்ப டைட்டாக போகாதீங்க. இப்போ யூ பின் வச்சு அதை பின் பண்ணிடுறோம், கலண்டு வராமல் இருக்கிறதுக்காக. இப்போ நம்ம டைட்டாக பின் பண்ணிடணும். ஹேர் பின்ஸ் வச்சு ஹேர் பின், யூ பின்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைடும் அதே மாதிரி கீழே கூட இப்படி எடுத்துகிட்டு வந்து டவுன்லேருந்து அப்பு அதே மாதிரி பிளேட்டை வந்து அப்படியே கவர் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் ரப்பர் பேண்ட் எல்லாமே கவர் ஆகிடுச்சு உங்களுக்கு. இப்போ பாருங்கள், மேலே அழகாக அந்த கலர்டு ஹேர் இருக்கனால நல்லா அந்த பிளேட்ஸ்லாம் தனித்தனியாக உங்களுக்கு தெரியுது. ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் நார்மல் பின்னலை விட இந்த 4 கால் பின்னல் போடுறப்ப ரொம்ப அழகாக தெரியும். இது வந்து மிச்ச பேலன்ஸ் ஹேரை வந்து நீங்கள் மறைச்சிடணும் ஹேர் பின்ஸ் போட்டு. இப்போ மிச்ச பேலன்ஸ் ஹேர் கோம் பண்ணிடுவீங்க. பாருங்கள், இது எப்படி நீங்கள் போட்டிங்கன்னே தெரிஞ்சிருக்காது யாருக்கும். இங்கே வந்து பிளேட்ஸ் வந்து ரப்பர் பேண்டை மறைச்சிடுது. ஸோ நம்ம பவுன்ஸ் வேணும்னா லைட்டாக லிஃப்ட் பண்ணிக்கலாம். லிஃப்ட் பண்ணிங்கன்னா வரும். ஏன்னா இது பிளேட்டுங்கிறதுனால ரொம்ப பெருசாக வந்து டைட்டாலாம் இருக்காது. எங்கேயாவது உங்களுக்கு இதாக ரொம்ப
சிலம்பல் தெரிஞ்சதுன்னா அங்கே மட்டும் ஹேர் பின்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, அதாவது எப்படின்னா இந்த ஜடை கலையாமல் இருக்கக்கு நம்ம ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப மைல்டு ஸ்ப்ரே யூஸ் பண்ணுங்கள். இது ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு ஹேர் டூ. அதாவது பார்த்தீங்கன்னா போனிலேயே நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி கொடுத்துருக்கோம். போனினும் தெரியாது, அதே சமயம் அந்த ஃப்ரெஞ்ச் ப்ரைடே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டு ஒரு 5 மினிட்ஸில் முடிக்கிற மாதிரியான ஒரு ஹேர் ஸ்டைலு. ரொம்ப பொறுமையாக போட்டிங்கன்னா 5 மினிட்ஸில் முடிஞ்சிடும். இல்லைனா கண்டிப்பாக 50 மினிட்ஸ் ஆனால் கூட இது முடியாது. இப்போ இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒரு 2-3 டைம்ஸ்னாவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் 5 மினிட்ஸில் உங்களால் கண்டிப்பாக போட முடியும். இது மாதிரி மேலும் நிறைய ஹேர் டூஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.